அச்சோ, சிப்ஸ் கொட்டிருச்சு, தெரியாம கொட்டிருச்சு. சிண்டரெல்லா, நீங்க இங்கே கொஞ்சம் திருப்பி துடைக்கிறியா? இப்போதான் நீங்க துடைச்சியே சிண்டரெல்லா, திரும்பவும் அழகாகி போச்சு. என்ன பண்ணது? பரவாயில்லை, இன்னொரு தடவை துடைச்சு. தீரும் பாவனையில் பட்டுவிட்டதே என் செல்ல கலைக்குட்டியே. பரவாயில்லை, இது என்ன ஒரு சுத்தமான அழகான உப்பா? தீனி பட்டதே தெரியவில்லை. என்னோட மகனே, நீதான் இந்த நாட்டின் உன்னிடம் இந்த நாட்டை ஒப்படைத்து நான் ஓய்வு எடுக்கலாம் என்று பார்க்கிறேன். நீ எப்பதான் இந்த நாட்டுக்கு ஒரு இளவரசியை கொண்டு வர போகிறாயோ? நானும் எத்தனை முறைதான் இதே பாட்டை உன்னிடம் படிப்பது. அப்பா, உங்கள் மன வருத்தம் முடியாமல் இல்லை. ஆனால் நான் இன்னும் என் மனதுக்கு பிடித்த பெண்ணை, இந்த நாட்டின் வருங்கால இளவரசியை சந்திக்கவே இல்லை. நான் அவளை இதை கொண்டுதான் இருக்கிறேன். கோயிலுக்கு பார்த்தால் நான் அவளை பார்க்கவே மாட்டேனோ? நான் தனியாகத்தான் அரசனாக போகிறேனோ? என்னடா இவன் இப்படி சொல்லுகிறான்? நீயாவது இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்ல. அரசே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அப்படி எதுவும் ஆகலாம் விடமாட்டேன். எப்படியும் நம் அரண்மனையில் ஒரு பெரிய நகரத்திலிருந்து நடத்தத்தான் இருக்கிறோமே. அதில் நம் இளவரசர் அவரோட கனவு மம்மியை காணத்தான் போகிறார். நம் நாடும் தன் இளவரசியை அறியத்தான் போகிறது. நீ சொல்வதே நடக்கட்டும். நாங்கள் அரண்மனைக்கு போகிறோம், நடன விருந்துக்கு போகிறோம். என் அழகு மகள்களே, நாம் நடன விருந்தில் ஆடி கழிக்க போகிறோம். ஆனால் மறந்து விடாதீர்கள், நடன விருந்தில் உங்கள் கண்கள் முழுவதும் யார் மேல் இருக்க வேண்டும்? இளவரசை எங்கள் குறிக்கோள், அவரை அடைவதை எங்கள் லட்சியம். நான் மட்டும் ஏன் இப்படி அதிர்ஷ்டம் இல்லாத பெண்ணாக போனேன்?
அப்படியே எனக்கு அந்த விருந்துக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த உடையோடு நான் அங்கே எப்படி செல்ல முடியும்? என் விதி இதுதானா? என் குறியை கேட்க இங்கே யாருமே இல்லையா? நீயும் யார்? நான் ஒரு குட்டி தேவதை. உனக்கு என்ன வேண்டும் சொல். தேவதையா? நான் என்ன கேட்டாலும் தருவீர்களா? தருவேனே. எனக்கு ஒரு அழகிய உடை வேண்டும். அந்த உடை அணிந்து நான் அரண்மனையில் நடக்கும் நடன விருந்துக்கு செல்ல வேண்டும். அங்கு நன்றாக ஆடி கழிக்க வேண்டும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும். ஆனால் எல்லாம் 12 மணி வரைதான் சரிதான். சரிதான் தேவதே, எல்லாம் சரிதான். எனக்கு அங்கு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது போதும். Vicky Bobby Boo Boo, Vicky Bobby Boo. And then you let the pharmacist. And then காட்சி 4 நடன விருந்து. நான் இங்கிருந்து போக வேண்டுமே. ஹே பெண்ணே, நீ எங்கே இருந்து வந்தாய்? இப்போது எங்கே ஓடுகிறாய்? உன் பேரையாவது சொல்லிவிட்டு போ. இந்த ஒரு செல்பை வைத்துக் கொண்டு இந்த நாட்டின் வருங்கால இளவரசியை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? காபி 5 அரண்மனை மாதம். எல்லாருக்கும் பரிபூரண என்னவென்றால் அரசரும் இளவரசரும்
18 முதல் 21 வயது உள்ள மங்கையர்கள் வீட்டில் விஜயம் செய்ய வரப்போறார்கள். இந்த ஒற்றை செருப்பை எந்த மங்கையின் காலில் கொடுக்கப்படுகிறதோ அந்த மங்கையை இந்த நாட்டில் வருங்கால இளவரசி. பரா பரா பரா. Oh, I know where it is. மகள்களே, நீங்கள் தயாரா? இன்று உங்கள் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான நாள். இந்த ஒரு நாள் உங்கள் தலையிலே புரட்டி போட்டுவிடும். இன்று இளவரசர் கையில் உள்ள செருப்பு உங்கள் ஒருவரின் காலில் பொருந்தி விட்டால் நான் தான் அரசியின் அம்மா. கவலையை படாதீர்கள் அம்மா. அந்த செருப்பு என் காலுக்கு கச்சிதமாக பொருந்தத்தான் போகிறது. நான் இந்த நாட்டில வருங்கால அரசியாக தான் போகிறேன். நீ அந்த செருப்பு போட்டு பார்க்கும்போது என் கையில் பூ பறந்து கொண்டிருக்குமா? அது செருப்பு எனக்கு சொந்தம். இளவரசரும் எனக்கு தான். இளவரசர் எனக்குத்தான். 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 சிண்டரெல்லா, இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதலில் உள்ள போ. இளவரசர் இங்கு வரும்போது நீ இந்த இடத்திலே இருக்க கூடாது. சரி சித்தி. மகனே, நாம் இந்த நகரில் கடைசி வீட்டுக்கு வந்துவிட்டோம். இதுவரை கண்ட பல மங்கைகளில் ஒரு பெண்ணின் காலில் கூட இந்த செருப்பு பொருந்தவில்லை. இந்த வீட்டிலாவது ஒரு கனவு மங்கை இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். என் வேண்டுதலும் அதுவே அப்பா. மங்கையர்கள் தயாரா? நாங்கள் தயார் ஐயா. நீங்கள் முதலில் முயற்சி செய்யுங்கள். அப்பா, நல்ல வேலை. உங்களுக்கு பிறந்ததில்லை அக்கா. எண்ணி நான் பிறந்தேன். நான் போட்டு பார்க்கிறேன். என்ன இது? என் காலை என்ன போகவில்லையே. அது எப்படி பொருந்தாமல் போய்விடும்? இன்னொரு முறை நல்லா போட்டு பாருங்கள். இன்னொரு முறையெல்லாம் அணிந்து பார்க்க வேண்டாம். உங்கள் வீட்டில் அவ்வளவுதான் நம்பிங்களா? இல்ல வேற யாராவது உண்டா? யாரும் இல்லை. யாரும்? அது என்ன சத்தம்? உள்ள யாரோ உள்ளது போல் உள்ளது. மகனே, நீ சென்று பார். அப்படியே ஆகட்டும் அப்பா. நீ முயற்சி செய். கண்டு கொண்டே